திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டும் மாபெரும் கட்சிகள், கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற கட்சிகள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஒன்று திமுக, இல்லையே அண்ணா திமுக. இதை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தகர்த்து தரைமட்டமாக்கி தூளாக்கிவிட்டு முதலமைச்சராக என் சகோதரர் ஜோசப் விஜய் உட்கார்ந்திருக்கிறார். கடந்த ஒரு 15-20 நாட்களாக முதலமைச்சர் மீதும் அந்த அரசு மீதும் விசக்கணைகளை எதிரிகள் வட்டாரம் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் வட்டாரத்தில் இருந்தும் நாள்தோறும் பானங்களை பிரயோகிக்கிறார்கள். திமுக ஆட்சி இருந்த போது உங்கள் பானங்கள் எங்கே போயிற்று? ஏன் கட்டண குரல் அன்றி எழவில்லை? நான் இன்று 2 மணிக்கு முதலமைச்சரை பார்த்தேன். 2:30 மணிக்கு என்னுடைய ஆங்கில உரைகளின் தொகுப்பு ஆகஸ்ட் 4 டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பிலே வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் சகோதரர் ராகுல் காந்தி, முதல் பிரதியை பெறுபவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதற்கு அவரிடம் ஒப்புதல் முன்பே பெற்றுவிட்டேன். அழைப்புதல், முதல் அழைப்புதல் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்று போய் கொடுத்து விட்டு வந்தேன். என் மீது 93 எப்படி என் மீது பழிகள் சுமத்தப்பட்டனவோ, இப்பொழுது 1 வார காலமாக எந்த கூட்டணியில் நான் இருந்தேனோ அந்த கூட்டணிக்கு தலைவராகிற கட்சி அதே பானங்களை இந்த கடந்த 1 வார காலமாக என் மீது தொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ 1000 கணைகளை வீசிப்பார், என்னை நீ நெருங்க முடியாது. இது எத்தனையோ விச அம்புகளை தாங்கி வைரம் வாய்ந்த நெஞ்சு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அந்த இதயத்தை கொண்டவன் இந்த வைகோ. அபாண்டமான பொய்களை கற்பனையாக புனைந்து என் மீது முன்பும் சுமத்தினார்கள். 32 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த கட்சிக்காக என் உயிரை கொடுக்க சித்தமாக இருந்தேனோ, எந்த தலைவனுக்காக என் ஜீவனை கொடுக்க தயாராக இருந்தேனோ, 29 முறை சிறை சென்றேனோ, இரவும் பகலும் என் வீட்டில் என் பிள்ளைகளின் மனதை பேச்சை நான் கேட்டதில்லை. மாதத்தில் 1 நாள் வீட்டில் தங்குவேன். நான் நேசித்து சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்தில் உயர்த்துவதற்காக என் சக்திக்கு மீறி நான் உழைத்தேன். என்னை பாசத்தோடு அரவணைத்தவர் அண்ணன் அன்பில், அண்ணன் மன்னை. நான் விடுதலை புலிகளின் மீது ஏன் பற்று கொண்டிருக்கிறேன்? தனிநாடு வேண்டும் என்று கேட்ட பெரியாரினுடைய உணர்வுகளை, சுயநிர்ணய உரிமை கேட்ட அண்ணாவின் குரலை மனதிலே பதிய வைத்திருப்பவன் நான். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போதும் வாஜ்பாயிடம் எங்களை தனிநாடு கேட்க தள்ளிவிடாதீர்கள் என்று நேராக சொன்னேன். அந்த விதத்தில் தான் இந்த உணர்வுகள் எனக்கு இருந்த காரணத்தால் தமிழனுக்காக ஒருவன் ஆயுதமேந்தி போராடுகிறான். அந்த தவப்புதல்வனை பெற்ற தமிழ் தாய் அவனை நினைத்து புலகாங்கிதம் அடைவாள். உலக மாவீரர்கள் சரித்திரத்தை முறையாக படித்திருக்கிறேன். வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சிகளை நடத்திய மாவீரர்களை பற்றி படித்திருக்கிறேன். அவர்கள் எவரும் என் பிரபாகரனுக்கு நிகரல்ல. இதை நான் உணர்ந்தவன். ஒழுக்கத்தின் உறைவிட பிரபாகரன்.
ஒழுக்கத்தின் இலக்கணம் பிரபாகரன். அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தவன். 7 அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து களமழைத்து போராடியவன். சிங்களவனும் என் சகோதரனின் படையும் மாத்திரம் போர்க்களத்தில் நின்றிருந்தால் கொழும்பு வரை விரட்டி அடித்திருப்பார். தமிழ் ஈழம் பிறந்திருக்கும். ஆனால் 7 அணு ஆயுத வல்லரசுகள் ஆயுதங்களை அள்ளி சிங்களவனுக்கு கொடுத்து தங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய முப்படை தளபதிகளையும் அனுப்பி அவர்களை கொண்டு குவித்தார்கள். 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று 10 தடவை பாட வராது என்ற பாடலை சொன்னாரே. திலீபனுடைய உயிர் ஓய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திலீபன் அழைப்பது சாவையா? இந்த சின்ன வயதில் இது தேவையா என்று அவர் பேச, கந்தசாமி கோயிலுக்கு முன்னால் இருந்த தமிழ் பெண்கள் மாரடித்துக் கொண்டாட அதை வீடியோவாக கொண்டு வந்து என்னிடம் புலிகள் கொடுக்க, பேபி சுப்பிரமணியம் கொடுக்க, டெல்லியில் ஒரு வாடகை காரை அமைத்துக் கொண்டு ஒரு டிவி பெட்டியை வாடகைக்கு அமர்த்திக் கொண்டு ஒவ்வொரு தலைவர் வீட்டிற்கும் சென்று இந்த கேசட்டை நான் போட்டேன். திலீபன் உண்ணாவிரத மேடை, தாய்மார்கள் கதறி புலம்புகிறார்கள், எங்கள் இனமே அழிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலையில் உள்ள எல்லா கட்சி தலைவர்கள் வீட்டிலும் போய் நான் அந்த நவம்பர் மாத குழுவில் போட்டேன். அப்படி அந்த தருணத்தில் தான் இந்திய ராணுவத்தை, என்னடா நினைச்சுட்டு இருக்கிறேன், ஏதோ உச்சி மேல வச்சு தூக்கி வச்சு பேசினாமே, 10 நாள்ல பார் அதிர்ச்சி தரத்தக்க தகவல் வரும், அதிர்ச்சி தரத்தக்க செய்தி வரும், 10 நாள் கழித்துத்தான் நீ அதை உணர்வாய் என்று சொன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா. எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. 10 நாள்ல என்ன செய்தி வரப்போகுது? 23ஆம் தேதி நான் ரயிலில் கேட்குறேன். அதன் பிறகு நடந்தாலும் வேடிக்கை சிக்கிரி கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். நீராக குளிக்க போய் வாஷ் பேசினில் காலை வச்சேன். அந்த செராமிக் உடைஞ்சி என் வலது கால் பெருவிரல் நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரத்தம் கொட்ட கொட்ட பேசினேன் காரைக்குடியிலே. அங்கிருந்து போய்விட்டு வருகிறேன். தொண்டையிலே கட்டி, அது புற்றுநோய் கட்டியாக இருக்காது, இருந்தாலும் உடனே அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர் சொன்னார். KKR பழனியிலே இடைத்தேர்தல், ராணிப்பேட்டையிலே இடைத்தேர்தல், நாங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகணும். டாக்டர் நான் உடனே வர முடியாது, 18ஆம் தேதி நான் வந்துடுறேன். நான் பிரச்சாரத்துக்காக போறேன். எந்த கூட்டத்திலும் நான் பேச அனுமதிக்கப்படவில்லை. கூனி குறுகி இந்த கருப்பு துண்டை பார்த்தால் திமுக தோழர்கள் இன்னைக்கு அங்கே இருக்கிறதா ஒரே ஆரவாரம் பண்றாங்க. இதை சுருட்டி மடக்கி வேன்ல ஒரு மூலையில் வச்சு நான் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டேன். ஆனால் என் மீது பின்னர் என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் பிரச்சாரத்துக்கே தேர்தல் பணி செயலாளர் வரவில்லை. 1.5 பக்க குற்றச்சாட்டில் இது பிரதான குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டைக்கு வந்தேன், வேட்பாளர் என்னை பார்க்கவில்லை, பேசுவது அவசியம் இல்லை. 18 இடங்களில் பேசினேன். பேசிவிட்டு அண்ணா பிறந்த நாள் என்று ஈரோட்டுக்கு சென்றேன். தலைவர் அவர்களை பார்த்தேன். நான் கூட்டம் பேசுறதுக்கு முன்னாடி பேச ஊர்களுக்கெல்லாம் போய் நீங்கள் முன்னாடியே பிரச்சாரம் பண்ணிட்டு போங்கன்ட்டார். நான் ஒரு 7 ஊரில் பேசிட்டு காங்கேயத்தில் வந்து மேடையில் நிற்கிறேன். கார் சத்தம் கேட்கிறது, கான்வாய் வருகிறது. உடனே அடிவயிற்றிலிருந்து அந்த தலைவர் பெயரை, பட்ட பெயரை சொல்லி வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்டு கொண்டே இருந்தேன். பேச்சை நிறுத்தினேன். நீ தொடர்ந்து பேசு என்று தலைவர் சொல்லவில்லை. திரும்பி பார்த்தேன். ஒரு 8-9 பேர் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லை. யாரும் எழ தயாராக இல்லை. 2வது வரிசையை பார்த்தேன். அதிலே ஒரு 9 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். எந்த நாற்காலியும் இல்லை. 3வது வரிசையை பார்த்தேன். எந்த நாற்காலியும் இல்லை. 4வது வரிசையில் கோவை MP மோகன்
அண்ணே இங்கே வாங்கண்ணே, ஒரு நாற்காலி சேர் இருக்கு. நான் போய் உட்கார்ந்தேன். வேட்பாளர் எல்லா பெயர்களையும் சொன்னார், என் பெயரை சொல்லவில்லை. கணேசமூர்த்தி ஒருவர் தான் என் பெயரை சொன்னார். நான் நேசித்து பூஜித்த தலைவர் பெயர்களை, எல்லா பெயர்களையும் விழித்தார். அந்த கூட்டத்தில் என் பெயரை விழிக்கவில்லை. கூட்டத்திலிருந்து கூச்சல் போட ஆரம்பித்தார்கள் காங்கேயத்தில். நான் மனம் உடைந்தவனாக இறங்கி, நான் 10 கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து பேசிட்டு போகின்றார். சரி, நீங்கள் சொன்னால் மறுக்க முடியாது என்று போய் 10 கூட்டங்கள் பேசிவிட்டு வந்து, நான் குறிப்பிட்ட நாள் அதிகாலையில் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தேன். 18ஆம் தேதி. திவான் ஒருவர் மட்டும்தான் கூட இருந்தார். எனக்கு மயக்க குளோரோஃபார்ம் கொடுக்கணும் இல்லையா, குளோரோஃபார்ம் ஊசி போட்டாங்க. என்ன சொன்னாங்க 15 வரைக்கும் என்ன, எனக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒன்றும் தெரியல, மயங்கிட்டேன். சர்ஜரி முடித்து என்னை கொண்டு போய் ரூமில் பெட்டில் போட்டிருக்காங்க. பெட்டில் கொஞ்சம் நினைவு வருது. டாக்டர் ராமலிங்கம் பக்கத்தில் நிற்கிறார். நான் ஒரு தப்பும் செய்யலையண்ணா, நான் ஒரு துரோகம்னு நினைக்கலையண்ணா, உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேனண்ணா, ஏன்னே நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இத்தனையும் அரை மயக்கத்தில் நான் சொன்னவை. இந்த சூழ்நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உன்னை ஏன் நீக்கக்கூடாது என்று கேள்வி வந்தது. நம்மை நேசிக்கிற தொண்டன்லாம் இவருக்கு இதே வேலையா போச்சு. வேற போய் மன்னிப்பு கேட்பாரு, இவரை போய் நம்ம ஆதரிக்கணும்னு நினைப்பான். ஐவர் மேனியை எரித்த தணல் நெருப்பு என்னை நீதி கேட்க சொன்னதால் இந்த மறுமலர்ச்சி திமுக உதயமாயிற்று. எல்லாம் ஏன் இப்பொழுது பேசுகிறாய்? வருஷம் 32 ஆயிடுச்சே, இப்பொழுது அதே விதத்தில் என் மீது பானத்தை தொடுக்கிறார்கள். அதே விதத்தில். ஏன்? நான் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்து விட்டேன். தன்மானத்தை காப்பதற்காக கழகத்தின் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களும் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்ததா? ஒரு ஜனநாயக புரட்சி நடத்தி 35 விழுக்காடு ஓட்டு வாங்கி கோட்டையிலே வந்து உட்கார்ந்திருக்கிறாரே விஜய், அவரோடு கரம் கோர்க்கலாம். இதில் லட்சம் அத்தனை தோழர்களின் விருப்பம். இது முடிவெடுத்த காரணத்தால் கடந்த 1 மாத காலமாக பழைய தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். நான் எல்லாம் தாங்கி பழகி போனவன். உங்க தாக்குதல்கள் எல்லாம் என்னை நிலைகுலைய செய்யாது. விஜய் ஆதரிக்கிறனா 61 நாள் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்களுக்காக 61 நாள் பிரச்சாரம் செய்தேன். லட்சக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். 40க்கு 40 எம்பிக்கள் அந்த கூட்டணியிலே ஜெயித்தார்கள். இந்து பத்திரிகை கட்டம் போட்டு எழுதியது இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் வைகோஸ் கேம்பெயின், வைகோவின் பிரச்சாரம். அப்படி பேச சென்று வந்தால் மாமா கோதரமைதியினுடைய அவர்களை ஆதரித்து பேச சென்றேன். இப்பொழுது நான் சொல்றேன், கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக். கூட்டணின்னு வந்துட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை விஜய் அரசை பற்றியோ அது அமைச்சரவை பற்றியோ ஒரு விமர்சனம் உண்டா? கிடையாது. விமர்சிக்க விரும்புகிறீர்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுங்க. முதலமைச்சரை வேற பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பிரஸை பார்க்குறீங்க? ஏன் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றீங்க? ஏன் டிவியை பார்க்குறீங்க? நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. கட்சிகள் தினந்தோறும் ஒரு விமர்சனம். நம்ம தயவுல தானே ஆட்சி நடத்தணும். விஜய் எந்த நேரம் கவுக்கலாம் இல்லை. 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும். இது நான் இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தலைவர் சொல்லுவது. 6 மாதத்துக்குள் தேர்தல் வரும். என்ன திட்டம்? என்ன ரகசிய உறவு? நான் பிஜேபியை ஒரு காலத்தில் வாஜ்பாய் என்னை சுவீகார புத்திரன் என்றார்.
ஆனால் அந்த பிஜேபி நச்சு கரங்களோடு இங்கே நுழைய திராவிட இயக்கத்தின் வார்ப்பாகிய வைகோ விடமாட்டான். இந்துத்துவ சக்திகளை, நாசகார பாசிச சக்திகளை, பிஜேபி சக்திகளை இந்த திராவிட பூமியில் உள்ளே விடமாட்டோம் என்று முடிவெடுத்து திமுகவோடு கூட்டு வைத்தேன். இதான் காரணம். நாங்கள் நிந்திக்கப்பட்டோம், அவமதிக்கப்பட்டோம். 4 சீட்டுக்கு மேல கேட்டீங்க, வராதீங்க, இதான் 4, இதை கேட்டுட்டு போங்க. பேச்சுவார்த்தைக்கு போன ஆடிட்டர் சொன்னாங்க. அதுவும் எங்க சின்னத்தில் நிற்கணும், ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் நிற்கிறோமே. 7 மந்திரிகள் என் வீட்டுக்கு படையெடுத்து வந்தார்கள். அந்த ஒரு தொகுதியிலையும் உதயசூரியன் தான் நிற்கணும். காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், உங்க இஷ்டப்படியே செய்யுங்க, உதயசூரியன்லேயே அவர் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆகவே இந்த மனக்காயங்களோடு வந்தோம். வாழ்க்கையில் 2 தவறுகளை செய்தேன் போட்டு இன்னைக்கு எல்லா பேப்பரையும் போட்டிருக்கிறான். அண்ணா திமுகவோடு கூட்டு சேர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. திருச்சி திமுக மாநாட்டுக்கு போக பேச்சை தயார் செய்து பெட்டியை தயாரித்து விட்டேன். ஆனால் கட்சியின் தலைவர்கள், அவைத் தலைவர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தொழிற்சங்க தலைவர், அவர் இப்ப விட்டு போயிட்டார். இவங்க எல்லாம் என்னை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க, என்னை சாப்பிட விடல. 25 சீட்டு நம்ம ஜெயிக்கலாம், 45 சீட்டு கொடுப்பாங்க. திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கதவை தட்டாது. இப்ப 25 எம்எல்ஏ ஜெயிச்சா கட்சிக்கு உயிர் வந்துடும். நீங்க உங்க பிடிவாதத்தை மாற்றுங்க. நான் ஒரு தலைவனுக்குரிய தகுதியை பெற்றவன் அல்ல. தலைவன் என்றால் இந்த நிர்பந்தங்களுக்கு இணங்கி விட்டுக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவுதான் இருக்கணும். அவன் தான் லீடர். நான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஆகிட்ட இல்லை. எல்லாரும் சுற்றி வளைச்சி கண்டிப்பா அதிமுக போகணும் போது சரி உங்க இஷ்டப்படி செய்யுங்க என்ன. அதனால் என்ன ஆயிற்று, என் நம்பகத்தன்மை தூள் தூளானது. மை credibility was destroyed like a dust. தூசி புழுதி காற்று மாதிரி ஆச்சு என்னுடைய நம்பகத்தன்மை. I lost my credibility. அதற்கு பிறகு 1000 கோடி வாங்கிவிட்டான், 1500 கோடி வாங்கிவிட்டான். கூசாமல் சொன்னார்கள், சல்லி காசை இந்த கையில் தொட்டது கிடையாது. கலைஞருக்கு பிறகு நீதானே அவர். அந்த ஆள் பெரியார் மாதிரி, ராஜாஜி மாதிரி 100 வருஷம் இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா என்று எனக்கு ஒரு அடைமொழி கொடுத்து இப்படி கேட்டிருக்கிறார் அந்த நபர். சில பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா 16 வருஷங்கள் எழுதுறதுனால எப்படி 16 வருஷம் சும்மா இருந்தேன்னு கேட்பான்ல, அதெல்லாம் ஜோடிக்கிறதுல அதற்கு எதிரே ஒன்றும் கிடையாது. சில பல ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இருவரும் வந்து இப்படி அந்த ராத்திரியில் வைகோ கேட்டான். என் தாயறிய சொல்கிறேன், அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. மறுநாள் தூத்துக்குடியிலே கூட்டம், நான் மனம் திறந்து பேசினேன். 5 1 பெற்றான், 5 1 தாவி அந்த பாடலை முழுக்க சொல்லி அந்த வாயு மைந்தன் அனுமன் என் மார்பை பிளந்து பாருங்கள், அங்கே ராமன் இருக்கிறான் என்று சொன்னான். கழக தோழர்களே, என் மார்பை பிளந்து பாருங்கள், என் நெஞ்சை பிளந்து பாருங்கள், அங்கே என் தலைவர் கலைஞர் தான் இருக்கிறார் என்று பேசினேன். அடுத்து பேச வந்த தலைவர் இங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரே, இதை 3 மாசத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாமே என்று கேலியும் கிண்டலுமாக பேசினார். 3 மாதத்துக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் அதே பேச்சை நான் பேசியிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் கட்சியை தொடங்க வேண்டி வந்தது. எவ்வளவு பழி சொற்கள், கொலைகாரன் என்ற பழி, கோழிகளை குவித்து விட்டார் என்ற ஒரு பழி. நீங்கள் அண்ணாவை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? காமராஜரை போல் நேர்மை ஆட்சி நடத்தினீங்களா? நீங்கள் நாளையிலிருந்து என் மீது கடும் கணைகளை தொடுப்பீர்கள்.
I am prepared to face it. பதிலுக்கு ஒன்றுக்கு 10 கடைகளை தொடுக்க என்னிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன. என் அம்புரா துணியிலே அம்புகள் இருக்கின்றன. தொடுப்பேன். கூட்டணி போயிட்டோம்ல. அன்னைக்கு 61 நாள் காங்கிரஸ் திமுக போய் பிரச்சாரம் பண்ணல. இப்போது சகோதரர் விஜயோடு உடன்பாடு வைத்திருக்கிறோம். அவர் அற்புதமான கடிதத்தை வீட்டுக்கு அனுப்பினார். ஆதவ் அர்ஜுனாவும் ஆனந்தும் கொண்டு வந்தார்கள். ஒரு பக்க கடிதம், விஜய் கையெழுத்து போட்ட கடிதம். கூட்டணி கட்சியாகிய உங்களை அவரே எங்களுக்கு அடைமொழி கொடுக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்துக்கு மாமா வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஆக அவர்களோடு நாங்கள் கரங்கோர் போய் முடிவாயிருச்சு. இப்போ நீங்க அவங்க எல்லாரும் விட்டாங்க, என்னை மீதுதான் பானங்களை தொடுக்கிறார்கள். தொலைக்காட்சி வாதங்களில் ஆற்றல் நிறைந்த பேச்சாளர்கள், வாதங்களிலே ஈடு இணையற்ற மேதாவிகள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் 1 மணி நேரம் வாதம் நடத்துகிறார்கள். இந்த 3 வருஷ காலத்தில் என்றைக்காவது வாதத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை சாதனைகளுக்கும் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்தார் ஒரு வார்த்தை யாராவது ஒருவர் பேசியதுண்டா? ஆனால் கேலி, கிண்டல், ஏளனம், பரிகாசம், அது பற்றி கவலைப்படல. நான் இப்பொழுது நாங்கள் தீர்க்கமான முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் கோர்த்திருக்கிறோம். சும்மா லேசா மிரட்டி பார்க்காதீங்க. ஆட்சி கவுந்துருவோம்னு பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க போறீங்களா? செஞ்சு பாருங்க. ஐ சேலஞ்ச், நான் சவால் விடுறேன். எலெக்ஷன் வரட்டும், 180 இடங்கள் விஜய் அடி ஜெயிக்கும். ஆட்சி 6 மாசம் நீடிக்காது, 5 மாசம் நீடிக்காது. ஏன்? கரப்ஷன் வேரோடு கிளி எறிஞ்சிட்டாங்களே விஜய். இதை விட நிறையா சாதிக்கணும். ரோடு போடணுமா, டேம் கட்டணுமா, பாலம் வைக்கணுமா, என்ன சாதிக்கணும்? புறையோடி புற்றுநோயை விட்ட கரப்ஷனை அடிமட்ட வேரிலிருந்து தூக்கி எறிய அவர் முயல்கிறார். இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்களே, பழம் பழுத்து கொட்டை போட்டு தின்ன வயசான அதிகாரிகள், என்னடா லட்சம் மாசம் நமக்கு வந்துகிட்டு இருந்தது கமிஷன், டோட்டலா நின்று போச்சே, ஒன்றும் இல்லையே. நம்ம எதுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபைலை மூவ் பண்ணணும்? ஒரு ஃபைல் மூவ் ஆகிறது கிடையாது. எல்லா ஆபீசர்ஸ் நமக்கு லட்சமா வந்தது, இப்ப நிறுத்தப்பட்டு விட்டது. விஜய் ஆட்சியில் பார்க்கிறவங்களாம் சொல்றாங்க, முந்தி 15 லட்சம் கொடுத்தோம் இந்த அனுமதிக்கு, இப்ப 10 பைசா கிடையாது. ஆயா வேலையா இத்தனை லட்சம், நர்ஸ் டிரான்ஸ்பரா இத்தனை லட்சம், வாத்தியார் டிரான்ஸ்பரா இத்தனை லட்சம். இதை இம்மாலை ஊழல் செஞ்சீங்களே, அதை ஊழலற்ற அரசு நடத்துவது ரொம்ப கஷ்டம். இந்த senior officials, they don't cooperate. They are moving the file, not moving the files. I know that. I have got my own friends in the bureaucracy. எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. இந்த அரசை செயல்படுத்த விடக்கூடாது. ஒரு பெரும் பாதிப்பு மின்வெட்டால் வரப்போகிறது. அதில் இந்த ஆட்சி அப்படியே ஆடி போய்விடும். உங்க கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அந்த துறையில் நீங்களே எல்லாம் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க, போராட்டங்களை கிளர்ச்சிகளை நடத்துவீங்க, கேள்விகளை தொடுப்பீங்க, சிபிஐ விசாரணை கேட்பீங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு நேர்மையை நிலைநாட்ட முயல்கிற ஒரு ஆட்சியை தூக்கி நினைக்கிறீங்க. நேர்மைக்காகவே அரசியல் நடத்துகிற நானும் எங்கள் இயக்கமும் அப்படி ஒரு ஆபத்து சூடுமானால் அதை தடுப்பதற்கு நாங்கள் முதல் ஆளாக வந்து நிற்போம். அந்த சகோதரன் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்த விரும்புகிறான். அந்த ஆட்சியை நடத்துவதை அலங்கோலப்படுத்திவிட்டு வீழ்த்த முயற்சி செய்கிறார்கள். நாம் பிறந்த பொன்னாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் பொது வாழ்வை பாதுகாக்க வேண்டிய கடமை என கொண்டு
62 வருடம் ஆயிற்று நான் அரசியலுக்கு வந்து. 5½ வருடம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 6500 கிலோமீட்டர் நான் நடந்திருக்கிறேன். இப்போ எங்க கடமை என்ன? எங்களை மதித்து, எங்களுக்கு மரியாதை கொடுத்து, ஆட்சி பீடத்திலே இருப்பவரும் அவர் சகாக்களும் மறுமலர்ச்சி திமுகவை மதிக்கிறார்கள், நேயத்தோடும் மரியாதையோடும் நடத்துகிறார்கள். கையில் இருப்பது 1957 ஜனவரி 25 வெளியான சங்கொலி. இது யாருடைய ஏடு? திராவிடர் கழக ஏடு, திராவிடர் கழக கொள்கை ஏடு, டிஎம்கே ஏடு அல்ல, திராவிடர் கழக ஏடு. ஆசிரியர் மயிலை சீனிவாசன். இதை நெடுமாறன் தான் எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. சங்கொலிங்கிற பேர்ல 2 வருஷம் திராவிடர் கழக ஆதரவு நடந்திருக்கு. இப்போ நாங்கள் சங்கொலி ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? மயானத்தில் ஊதுறது தான் சங்கு. பொருத்தமான பெயர் இந்த கட்சி பத்திரிகைக்கு. உங்கள் கட்சிக்காரன் போகிற மயானத்துக்கு தானே போயிட்டு இருக்கிறான், நல்ல பேர். அப்போ பெரியார் ஆதரித்த இந்த பத்திரிகைக்கு பெயர் அதே சங்கொலி தானே. என் மீது பற்றுக்கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் மக்கள் அன்பு சொன்னா, அண்ணே தலைவருடைய பங்கர்ல போட்டோவே கிடையாதுண்ணே. இப்ப ஒரே ஒரு போட்டோ வச்சிருக்காரு தலைவர், உங்க போட்டோ வச்சிருக்காரு. நான் ஒண்ணு கேட்கல பிரபாகரன்கிட்ட. தனி ஈழம் அமைந்த பிறகு ஐநா சபைக்கு ஈழத்தின் தூதனாக என்னை அனுப்புங்கள், அங்கு போய் தமிழனுக்காக நான் பேச வேண்டும். ஏன்னா இது கூட நாங்கள் செய்ய மாட்டோமா? தமிழ் அவங்க உங்களை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டோமா அப்படின்னு சொன்னார். அந்த விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள், விடுதலை புலிகள் சார்பாக வணக்கம்.